ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், இது பேர் வந்து சுகினி சீம சுரக்கான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதில் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த காயெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன காய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் அப்படி தான் சாப்பிடுவோம். இது மாதிரி காய்கள்லாம் பார்க்கும்போது இதில் எப்படி நம்ம டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து சுகினி சொல்லுவாங்க. இது கூட லசன்யா செய்ய போறோம். லசன்யா ஷீட் வந்து மைதா மாவுல தான் செஞ்சிருக்காங்க. இதை நம்ம ஷீட்டா பண்ணி இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது இத்தாலியன் ஸ்பெஷல் ஒரு ரெசிபி தான். நம்ம இட்லி, தோசை அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தக்காளிக்கு சாஸ் மாதிரி பண்ணிக்கணும். இது தக்காளி, புதினா, சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் ஆரிகானோ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுப்பில் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்ச தக்காளி விழுதுகளை ஊற்றிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். தண்ணியா இருக்கணும், கொஞ்சம் திக்காயிடக்கூடாது. தக்காளி சாஸ்ல உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுகர் அதிகமா தேவைப்படும். அப்புறம் ஆரிகானோ போட்டுக்கலாம் கொஞ்சம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. அதையும் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டாச்சு காரத்துக்கு. நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். தண்ணியும் இல்லாமல் திக்கும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் நம்ம நடு ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் லெசானியா வந்து தண்ணியாயிடும். ரொம்ப திக்கானாவும் நல்லா இருக்காது. லெசானியன்றது ஒரு ஜூஸியாக தான் இருக்கணும். அதனால இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு சரியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அவ்வளோதான். இந்த தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கூட வந்து மஷ்ரூமும் கேரட்டும் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு கூட நம்ம சிக்கன் லெசானியா செய்யலாம். நான் இப்போ ஃபுல்லாக வெஜிடபிள் தான் செய்ய போகிறேன். அதனால் மஷ்ரூமும் கேரட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா கலக்கி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் வேக விட்டுக்கலாம். ஒயிட் சாஸ் பண்ண போறோம். இது 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு லெமன் பிழிஞ்சிட்டு பன்னீர் ஆக்கிக்க போறோம். இதுல லெமனை பிழிஞ்சு பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு நம்ம இதை பன்னீர் ஆக்கிடலாம். கொஞ்சம் பிழியணும், கொஞ்சம் கலக்கணும், கொஞ்சம் பிழியணும், கொஞ்சம் கலக்கணும். பால் திரியறதுக்கு எங்களுக்கு 1 எலுமிச்சம்பழம் தேவைப்பட்டுச்சு. பன்னீர் தனியா, தண்ணீர் தனியா பிரிஞ்சிச்சு. இதுதான். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நீரை வடிகட்டிடலாம். நீர் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி லைட்டா வடிகட்டினா போதும். விப்பி கிரீம் ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. இது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஒயிட் சாஸ். எல்லாம் கலந்த உடனே உங்களுக்கு ஒரு க்ரீமியா வரும். இந்த ட்ரேல தான் பண்ண போறோம். அதனால வந்து நம்ம சுகுனியை வந்து 2ஆ கட் பண்ணிக்கலாம். ஷீட்ல வந்து நம்ம உப்பும் பெப்பரும் போட்டு ஊற வச்சுக்கலாம். உப்பும் பெப்பரும் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சிடலாம்.
பேக்கிங் ட்ரே எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சாஸை போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா. சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த சுகுனி ஸ்வீட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலே மஷ்ரூம், கேரட்டு, தக்காளி சாஸ் போட்டோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். மேலே நம்ம வந்து அந்த பன்னீர் சாஸ் போட்டுக்கலாம். இப்போ சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சுகுனி சீட்டை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மஷ்ரூம் மறுபடியும் போட்டுக்கலாம், மறு லேயராக. இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம், சீஸ் சாஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லெட்டூஸ் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. டைமும் ரொம்ப எடுத்துக்குதுங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா பண்ணி தானே ஆகணும். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் சுக்கினியை வச்சிடலாம். மொத்தம் நம்ம 3 லேயர் போட்டிருக்கோம். இப்போ அவனை வந்து 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் 170 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். போட்ட சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே வந்து அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு க்ரஸ்ட் வரும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இட்டாலியன் சுகினி லசானியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.